ஹாய்! வெல்கம் டூ மை சேனல் க்ரோஷே மேஜிக் வித் பிரியா. நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போறோம் அப்படின்னா, crocodile ஸ்டிச் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் அக்ரிலிக் யான் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 ஹூக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு பேசிக் ஸ்டிச் எதுவுமே தெரியல அப்படின்னா, நம்மளோட சேனல்ல நான் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அத செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்க இத கன்டின்யூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் செயின் 23 வந்துட்டு போடுறேன். ஆக்சுவலா டோட்டலா வந்து செயின் 23 வந்துட்டு போடுறோம் இதுல. டோட்டலா வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா 23 செயின்ஸ் போட்டாச்சு. 23 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் வந்துட்டு அத வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போதுமே வந்து கவுண்டிங் வந்து முக்கியம்னு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா 3 செயின ஸ்கிப் பண்ணிட்டு 4த் செயின்ல வந்து நான் ஹூக்க இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் 4த் செயின்ல 2 டபுள் குரோஷே போடுறேன். ஸ்கிப் 3 செயின் 3 செயின ஸ்கிப் பண்றோம். ஸ்கிப் பண்ணிட்டு 4த் செயின்ல நம்ம 2 டபுள் குரோஷே போடுறோம். 2 டபுள் குரோஷே போட்டதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா, செயின் 1 வந்து ஆட் பண்றோம். செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழ ஃபவுண்டேஷன் செயின் அதாவது பேஸ்ல 2 செயின வந்து ஸ்கிப் பண்றோம். ஸ்கிப் பண்ணிட்டு திரும்ப 3 செயின்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, 2 டபுள் குரோஷே போடுறோம். சேம் அதே தான் இந்த ரோ ஃபுல்லா வந்துட்டு கன்டின்யூ பண்ணணும். 2 டபுள் குரோஷே சேம் ஸ்டிச்ல போட்டுட்டு, எகைன் வந்து 1 ஸ்டிச் ஆட் பண்ணணும். கீழ ஃபவுண்டேஷன் செயின்ல 2 ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 3 செயின்ல 2 டபுள் குரோஷே கன்டினியூஸா போடணும். சேம் இதே ப்ராசஸ் இந்த ரோ ஃபுல்லா கன்டின்யூ பண்ணணும். ரோ ஃபுல்லா இத கன்டின்யூ பண்ணும்போது, இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனலி 2 டபுள் குரோஷே போடுற மாரி இருக்கும் ஒரு செயின்ல. போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு செயின் வந்து நமக்கு எக்ஸஸா இருக்கும். அப்டி எக்ஸஸா இருக்கிற செயின்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, லாஸ்ட்டா 2 டபுள் குரோஷே போடுறோம்ல, அதுல வந்து 1 செயின் வந்து ஆட் பண்ணாமயே நெக்ஸ்ட் செயின்ல உள்ள லாஸ்ட் செயின்ல ஒரு டபுள் குரோஷே கன்டின்யூ பண்றோம். ஒரே ஒரு டபுள் குரோஷே மட்டும் தான் அந்த லாஸ்ட் செயின்ல போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபவுண்டேஷன்ல. நெக்ஸ்ட் 1 செயின் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ப்ராஜெக்ட்ட நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம வந்துட்டு திருப்பிட்டு, இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ள தான் ஹூக்க இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதாவது 2வது டபுள் குரோஷே. ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் டபுள் குரோஷேல இப்ப நான் ஹூக்க இன்சர்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுல தான் வந்துட்டு நம்ம இப்ப ஒர்க் பண்ண போறோம். 5 டபுள் குரோஷே வந்து கன்டினியூஸா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம போடணும். இப்ப நான் எப்படி ஹூக்க வந்து இன்சர்ட் பண்ணி காமிச்சனோ, அதே மாரி ஹூக்க இன்சர்ட் பண்ணிட்டு, நம்ம 5 டபுள் குரோஷே அதுல ஆட் பண்ண போறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, 5 டபுள் குரோஷே வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு.
டோட்டலா வந்து 5 கவுண்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, செயின் 1 ஆட் பண்றோம். இங்கேயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம், எகைன் வந்து இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம திருப்பிட்டு, இப்போ நான் ஹூக்க இன்சர்ட் ஷோ பண்றேன் பாருங்க. இப்போ வந்து அங்க தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம். செயின் 1 ஆட் பண்ணிட்டு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பிட்டு, இப்போ நான் அகைன் வந்து ஹூக்க இன்சர்ட் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க. அங்க வந்து இப்போ 5 டபுள் குரோஷே வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். இதே தான் வந்து நம்ம கன்டின்யூ பண்ணணும். இப்போ வந்து 5 டபுள் குரோஷே போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, டோட்டலா 5 கவுண்டிங் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் க்ரோக்கடைல் ஸ்டிச் வந்து இப்படிதான் இருக்கும். அழகா வந்து தனியா தெரியும் கர்வா. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் 2 டபுள் குரோஷே இருக்குல்ல, அதோட சென்டர்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி இப்ப நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒண்ணு ஆட் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ஒர்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து இப்ப நான் ஆட் பண்ற மாரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததுல 2 டபுள் குரோஷே வந்து போட்டிருக்கோம்ல, அதுல தான் வந்து நெக்ஸ்ட் க்ரோக்கடைல் ஸ்டிச் வந்து நம்ம போட போறோம். இப்போ வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரோக்கடைல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஹூக்ல வந்து யான் ஓவர் பண்ணணும். யான் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சொன்னேன்ல, ஹூக்ல இன்சர்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து 5 டபுள் குரோஷே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி சேம் ப்ராசஸ் தான் இதுலயும் நம்ம கன்டின்யூ பண்ண போறோம். அதாவது அந்த டபுள் குரோஷேல உள்ளருந்து ஹூக்க வந்து வெளியில இருந்து எடுத்து நம்ம வந்து 5 டபுள் குரோஷே வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் 5 டபுள் குரோஷே போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு 5 டபுள் குரோஷே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நம்ம ஹூக்க இன்சர்ட் பண்ணி நம்ம 5 டபுள் குரோஷே போட போறோம். அதுக்கு முன்னாடி செயின் 1 ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்ப ஹூக்க இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுல வந்து நீங்க சேம் வந்து 5 டபுள் குரோஷே வந்து போட்டுக்கணும். ஃபைவ் டபுள் குரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட செகண்ட் க்ரோக்கடைல் ஸ்டிச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சேம் உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அதே மாரி ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதே மாரி இந்த ரோ ஃபுல்லா நம்ம வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம்.
ஃபைனலி வந்துட்டு லாஸ்ட் க்ரோக்கடைல் ஸ்டிச் போட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, லாஸ்ட் 3 செயின் வந்து போட்டிருப்போம்ல, அது வந்து நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து நல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 க்ரோக்கடைல் ஸ்டிச் வந்து நமக்கு வந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோ வந்து போயிரலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரோவ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேக் சைட் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 செயின்ஸ் இருக்கும். அதுல டாப் லூப்ல வந்துட்டு நம்ம ஹூக்க இன்செர்ட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு இந்த ரோவ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்றேன். இந்த 3 செயின்ஸ் வந்து எதுக்காக ஆட் பண்றோம் அப்டின்னா, கார்னர் எல்லாமே நமக்கு ஈக்குவலா வரதுக்காக தான் இந்த 3 செயின்ஸ் வந்து நம்ம கார்னர்லலாம் ஆட் பண்றோம். இப்போ 3 செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, crocodile ஸ்டிச்சோட சென்டர்லயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு டபுள் குரோஷே வந்து போட்டுட்டு இருந்தோம்ல, அதுலயும் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் crocodile ஸ்டிச்சோட சென்டர்ல வந்து ஹூக்க இன்சர்ட் பண்ணி 2 டபுள் குரோஷே போட்டுக்கிறேன். அகைன் வந்து செயின் 1 ஆட் பண்ணணும். செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருப்போம்ல, அந்த 2 டபுள் குரோஷேவோட சென்டர்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி, அங்க வந்து 2 டபுள் குரோஷே போட்டுக்கிறேன் இப்போ. 2 டபுள் குரோஷே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அகைன் வந்து செயின் 1 ஆட் பண்ணணும். செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் crocodile ஸ்டிச்சோட சென்டர்ல வந்துட்டு நம்ம ஹூக்க இன்சர்ட் பண்ணி 2 டபுள் குரோஷே போடணும். 2 டபுள் குரோஷே போட்டதுக்கப்புறம் அகைன் செயின் 1 ஆட் பண்ணணும். சேம் இதே கன்டின்யூ பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா வந்து 2 டபுள் குரோஷேவோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் crocodile ஸ்டிச் வந்து இப்டி மடக்கி விட்டீங்க அப்டின்னா, பின்னாடி வந்து ஒரு 3 செயின்ஸ் வந்து தெரியும். அதுல வந்து டாப் லூப்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு டபுள் குரோஷே போடணும். இதுவுமே வந்து கார்னரோட ஃபினிஷிங்க்காக தான் நம்ம பண்றோம். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்போ 3 டபுள் குரோஷே வந்து நமக்கு இருக்கும் கையில. இந்த ரோவும் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ட டர்ன் பண்ணி, அதாவது 2 செயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் தெரியுதுல்ல, அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போறோம். இப்போ பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். பேக் சைடு திருப்பி ஃபர்ஸ்ட் செயின்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் செயின்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ப்ராஜெக்ட்ட வந்து நான் ஃப்ரண்ட் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம வந்து crocodile ஸ்டிச் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 2 டபுள் குரோஷே இருக்கு. 2 டபுள் குரோஷேக்கு சென்டர்ல ஹூக்க இந்த மாரி இன்சர்ட் பண்ணி, அதுல வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். 5 டபுள் குரோஷே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து 5 டபுள் குரோஷே வந்து அதுல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டபுள் குரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, செயின் 1 ஆட் பண்ணிரணும். செயின் 1 ஆட் பண்ணிட்டு, அகைன் வந்து ப்ராஜெக்ட்ட டர்ன் பண்ணிட்டு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல உள்ள டபுள் குரோஷேக்கு அடியில ஹூக்க இன்சர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். அங்கேயும் வந்து இப்போ நம்ம 5 டபுள் குரோஷே வந்து ஒர்க் பண்ணணும். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 5 டபுள் குரோஷே வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2 டபுள் குரோஷே போட்டிருப்போம்ல, அதோட சென்டர்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போறோம். கீழ வந்து என்ன ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணமோ, அதே தான் வந்து மேலேயும் சேம் கன்டின்யூ பண்ணணும். இப்போ வந்து நான் ஹூக்க இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து அகைன் வந்து crocodile ஸ்டிச் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த 2 டபுள் குரோஷேக்கு சென்டர்ல வந்து நம்ம ஹூக்க இன்சர்ட் பண்ணி ஆஸ் யூசுவல் வந்து நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம்.
சேம் அதே ப்ராசஸ் கன்டின்யூ பண்ணி இந்த ரோவையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அகெயின் வந்து லாஸ்ட்ல வந்து 3 செயின்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஹூக்க இன்சர்ட் பண்ணி டாப் லூப்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி, அதுல வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட போறோம். ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அகெயின் வந்து நெக்ஸ்ட் ரோ போறதுக்கு வந்து நம்ம 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணணும். எதுக்காகன்னு நான் போன இதுலயே சொன்னேன். போன கிளிப்லயே. அது வந்து நம்ம கார்னர் வந்து ஈக்குவலா இருக்கிறதுக்காக 3 செயின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். 3 செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, சேம் ப்ராசஸ் தான் வந்து நம்ம கன்டின்யூ பண்ண போறோம். இந்த ரோவையுமே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து crocodile ஸ்டிட்ச். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்மளோட ஸ்டிட்ச பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது 2 crocodile ஸ்டிச்சுக்கும் சென்டர்ல ஒரு crocodile ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். அழகா இருக்கு பார்க்கவே. இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம நெறைய பேக்லாம் மேக் பண்ணலாம். அகைன் செயின் 3 ஆட் பண்ணிக்கிறேன். செயின் 3 ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் கீழ பண்ணோம்ல, அதே ப்ராசஸ் தான் மேலயும். ஃபர்ஸ்ட் வந்து crocodile ஸ்டிச்சோட சென்டர்ல ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனா, இப்போ இங்க பார்த்தீங்க அப்டின்னா 2 டபுள் குரோஷே இருக்குல்ல, அதோட சென்டர்ல ஸ்டார்ட்டிங்ல ஒர்க் பண்ணணும். ஸ்டார்ட்டிங்ல ஒர்க் பண்ணதுக்கப்புறம் செயின் 1 ஆட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம crocodile ஸ்டிச்சோட சென்டருக்கு போணும். சேம் இதே ப்ராசஸ் வந்து இந்த ரோ ஃபுல்லா வந்து கன்டின்யூ ஆகும். எந்த ஸ்டிச்சையுமே நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ 2 டபுள் குரோஷேக்கு சென்டர்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி 2 டபுள் குரோஷே போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, 3 செயின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம்ல, அந்த 3 செயின்ஸ்ல வந்து டாப் லூப் எடுத்து, அதுல வந்து ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாருங்க அந்த 3 செயின்ஸ் எடுத்திருக்கேன். அதுல வந்து டாப் லூப் எடுத்து, அதுல 1 டபுள் குரோஷே கார்னரோட ஈக்குவல்க்காக நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதான் ஃபைனலா வந்து crocodile ஸ்டிச்சோட ஆ ஃபைனல் அவுட்புட் இதுதான். இதே மாரி தான் நீங்க வந்து கன்டினியூஸா வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நான் இங்க வந்து ஒரு crocodile ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் crocodile ஸ்டிச், அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் இந்த மாரி வந்து கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்டிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.